السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே மன்னரை வாழ்க்கையோடு கபரோடு தொடர்புபட்ட ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கபருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் சமூகங்களில் சிலர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னரான அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதில் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டுள்ளனர். சிலர் இந்த வாழ்க்கையோடு இனி இன்னொரு வாழ்க்கை இல்லை என்ற நிலைப்பாடு, இன்னும் சிலர் இந்த மரணத்துக்கு பின்னர் மறுபிறவி கோட்பாடுகள் என்று பல்வேறுபட்ட கோட்பாடுகளை நம்பிக்கைகளை கொண்டு வாழ்வதை நாம் உலகத்திலே காணுகிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய நம்பிக்கை முக்கியமான ஒரு பகுதியாக இந்த அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை, அதை பற்றிய ஈமான் அவனுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் ஈமானின் அடிப்படையான அம்சங்கள் என்று, ஈமானின் தூண்கள் என்று சில விடயங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், அதனோடு அடுத்த மிக முக்கியமாக ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் ஈமான் கொள்ள வேண்டிய அடுத்த பகுதிதான் மறுமையை பற்றிய ஈமான் என்பது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னரான அடுத்த கட்ட வாழ்க்கையோடு தொடர்பு படக்கூடிய எல்லா விடயங்களும் மறுமையை பற்றிய ஈமானில் தான் உள்ளடங்க போகிறது. எனவே ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து தொடங்கி அவனுடைய கபருடைய வாழ்க்கை, அல்லாஹுடைய விசாரணையோடு தொடர்புபட்ட செய்திகள், அதே நேரம் அந்த மறுமை நாளோடு மறுமையின் அடையாளங்களோடு தொடர்புபட்ட விடயங்கள், அதே போன்று சுவர்க்கம் நரகத்தோடு தொடர்புபட்ட விடயங்கள், இவை அனைத்துடன் தொடர்புபடக்கூடிய எல்லா விடயங்களும் மறுமையை பற்றிய ஈமானில் தான் உள்ளடக்கப்படுகிறது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் கட்டாயம் நம்பியே ஆக வேண்டிய அடிப்படையான அம்சங்களில் ஒன்றுதான் அவன் அல் குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்லி இருக்கிறதோ, என்னென்ன விடயங்களை சொல்லி இருக்கிறதோ அந்த அத்துணை அம்சங்களையும் அவன் ஈமான் கொள்ளுவது என்பது அவனுடைய ஈமானுடைய அடிப்படையோடு தொடர்பட்டது. யாராவது அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்ற அல்லது ஹதீஸ் சொல்லி இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னரான அடுத்த கட்டை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை ஒரு மனிதர் மறுப்பார் என்றிருந்தால், அல்லது அவர் ஏதாவது ஒரு பகுதியில் அவர் சந்தேகம் கொள்வார் என்றிருந்தால் அவருடைய ஈமான் பறிபோகிவிடும் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மர்மை சம்பந்தப்பட்ட அந்த ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான்
கபருடைய வாழ்க்கை சம்பந்தமான அந்த ஈமான் என்பது. அந்த கபருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நாங்கள் நம்ப வேண்டிய முக்கியமான பகுதிகளில் உள்ளடங்குகின்ற ஒரு பகுதிதான் அந்த கபரிலே வணங்கப்படுகின்ற, கபரிலே இருக்கக்கூடிய ஒரு அடியான் அனுபவிக்கின்ற இன்பங்களும் அதில் அவன் அனுபவிக்க போகின்ற துன்பங்களும் வேதனைகளும் என்ற அந்த பகுதி. இந்த பகுதியை நாம் கட்டாயம் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரம் நாம் நினைக்கலாம், கபரில் சில கபறுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது, நாம் சில கபறுகளை காணுகிறோம், தோண்டப்படுகிறது அல்லது வெள்ளத்தில் அடிபடுகிறது. கபருடைய வேதனை என்ற ஒரு பகுதியோடு அந்த நம்பிக்கையோடு வைத்து பார்க்கின்ற பொழுது சில நேரம் ஒரு அடையாளமும் காணாமல் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அந்த பகுதியை மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் பூமியிலே காணுகின்ற அந்த தண்டனை, அதிலே அது இருக்கின்ற நெருப்புகள் அல்லது அதிலே கொடுக்கப்படுகின்ற வேதனைகள், அதன் இயல்புகள், அதன் வெளிப்பாடுகள் வித்தியாசமானது. அந்த கபருடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்ட அமைப்பிலே வரக்கூடிய அல்லாஹுடைய தண்டனைகள் வித்தியாசமானது, அதன் இன்பங்களும் வித்தியாசமானது. எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதோடு கபருடைய இன்பங்களும் கபருடைய வாழ்க்கையின் இன்பங்களும் துன்பங்களும் என்று வருகின்ற பொழுது அவர் மண்ணுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பர்சகுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது ஒரு மறைமுகமான ஒரு விடயம். அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருக்கின்ற அந்த செய்திகளை நாங்கள் நம்ப வேண்டும். சில நேரம் ஒருவர் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து சென்று இருப்பார், அவரை ஏதாவது ஐவாய் மிருகங்கள், வேட்டை பிராணிகள் அவரை சாப்பிட்டிருக்கும், அல்லது அவர் ஏதாவது மீனுடைய வயிற்றிலே இருக்கலாம், அல்லது அவர் இந்த அவரை கபரிலே வைக்கிற அளவுக்கு அவருடைய உடம்பே மீயாத அளவுக்கு அவர் பற்றி எரிந்திருக்கலாம். எப்படியோ அவர் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்த விதம், அல்லது அவர் அடக்கப்பட்டார், அல்லது வேறு வேறு இடங்களில் அவர் காணப்படுகிறார் என்பது வித்தியாசமான அமைப்பில் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வைக்கு அது எந்த அமைப்பில் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த கபருடைய வாழ்க்கையோடு, இந்த பர்சகுடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்ட இன்ப துன்பங்கள் அவரவருடைய செயற்பாடுகளுக்கேற்ப அவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எனவே நாம் இந்த அடிப்படையையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய மறுமையின் வாழ்க்கையின் அடிப்படையாக அது காணப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பராக்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தாடிகள் எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அப்படியே கண்ணீர் வடித்து அதிகமாக அழுவார்கள். அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் என்னுடைய மறுமை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட படிநிலைகளில் அதில் நான் தரிக்க போகின்ற இடங்களில் நான் ஆரம்ப கட்டமாக நான் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன். என்னுடைய மறுமை வாழ்க்கையின் ஆரம்பம் நான் இங்குதான் வந்து சந்திக்க போகிறேன். எனவே இந்த இடத்திலே நான் தப்பிவிட்டால் நான் முழுமையாக நான் தப்பி விடுவேன். இந்த இடத்திலே நான் மாட்டிக்கொண்டு விட்டால் என்னுடைய அடுத்த கட்டம் எல்லாம் மோசமானதாக ஆகிவிடும் என்பதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னதை நாங்கள் காணுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு பயங்கரமானது. ஒரு மனிதன் அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்க போகிறான் என்பது, அவனுக்கு என்னென்ன தண்டனைகள் இருப்பது என்பது, சில நேரம் சில பாவங்களுக்கு அவனுக்கு கபரிலே இருந்தே தண்டனைகள் ஆரம்பித்துவிடும். கபரிலே பல்வேறுபட்ட தண்டனைகளை அவன் அனுபவிப்பான். அடுத்தது அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக தண்டனைகள் தொடரப்போகிறது. எனவே ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கையில் தப்பிக்கொள்வான் என்றிருந்தால் அவனுக்கு மிக பெரும் தப்புதலாக அது இருக்கும் என்ற அந்த செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸில் இருந்து அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கபருடைய வேதனை சம்பந்தப்பட்ட அமைப்பிலே அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹதீஸ்கள் நிறையவே இடம்பெற்றிருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாபுல் கபரி ஹக்குன்,
கபருடைய வேதனை என்பது அது உண்மையானது, நிச்சயமானது, அது எப்படியும் நடக்கக்கூடியது என்ற செய்திகளை எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த நிலைமையோடு மரணிக்கிறானோ அந்த நிலைமைக்கு ஏற்ப அவனுடைய கபருடைய வாழ்க்கையை அவன் அனுபவிக்க போகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் மரணித்து விட்டால் அவன் உலகத்தினுடைய எல்லா கஷ்டங்களையும் விட்டும் அவன் ஓய்வு பெறுகிறான். அவன் அடுத்த கட்ட வாழ்க்கையிலே இருந்து அவனுக்கு ஓய்வு இருக்கிறது. அவன் உலகத்திலே பல்வேறுபட்ட விடயங்களுக்காக கஷ்டப்பட்டிருப்பான், சிரமப்பட்டிருப்பான். ஒரு மூமின் நல்ல அடிப்படை நாம் மரணித்து விட்டான் என்றிருந்தால் அவன் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறானோ அப்பொழுதிலிருந்து அவனுக்கு எல்லா கஷ்டங்கள் சுமைகளிலும் இருந்தும் அவன் விடிவு பெற்று அதிலிருந்து அவன் ஓய்வு பெற்று விடுகிறான். இனி அவனுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது, கபருடைய வாழ்க்கை உட்பட என்ற அந்த செய்தியையும் நாம் சொல்லுவதை ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் கபருடைய வாழ்க்கையில் எந்த விதமான கவலைகளும் நோவுகளும் கஷ்டங்களும் இல்லாமல் அவன் கபருடைய வாழ்க்கையை கடத்துவான் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் என்பது அது நாம் பல்வேறுபட்ட ஹதீஸ்களிலே அதன் செய்திகளை காண முடியுமாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய தண்டனை சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் அறிகின்றவற்றை நீங்கள் அறிவீர்கள் என்றிருந்தால், நான் பார்க்கின்றவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றிருந்தால், நீங்கள் யாரையும் கபரிலே கொண்டு போய் அடக்க மாட்டீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற பொழுது, அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த வேதனையின் மூலமாக அவனுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்ற சத்தத்தை இந்த உலகத்திலே உள்ள எல்லா உயிரினங்களும் செவிமடுக்கின்றன, மனிதனை தவிர என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அந்த சத்தத்தை கேட்காமல் அதனை உணர விடாமல் அல்லாஹு தஆலா தடுத்து வைத்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொன்னார்கள், அப்படி நீங்கள் அவற்றை அறிந்து விடுவீர்கள் என்றிருந்தால் நீங்கள் யாரையும் கொண்டு போய் கபரிலே வைக்க மாட்டீர்கள், வைத்தால் இவர்கள் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதற்காக நீங்கள் அப்படி பயந்து விடுவீர்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசா தூக்கப்பட்டு அது கபருக்காக கொண்டு போகப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல மனிதனாக இருந்தால் அவன் அதற்காக அவசரப்படுத்துமாறு அவன் வேண்டுவான். அவன் நல்ல விடயத்தின் பால் அவசரப்படுத்தப்பட இருக்கிறான். அவனுக்கு கபரில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் அதனை அனுபவிப்பதற்காக அவன் அவசரப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அவன் தீயவனாக இருந்தால் அவனை உங்களுடைய தோளிலிருந்து அவசரமாக இறக்கிவிடுங்கள் என்ற அர்த்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன கபருடைய வேதனை, கபருடைய இன்பம் சம்பந்தமான செய்திகளை இவைகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு கபருடைய விசாரணைகள் முடிந்து அவன் அதிலே வெற்றி பெற்று விடுவார் என்றிருந்தால் அவனுக்காக சொல்லப்படும், இந்த மனிதனுக்காக வேண்டி நீங்கள் சுவர்க்கத்திலே இருந்து இந்த மனிதனுக்காக சுவர்க்கத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து விடுங்கள், அவன் அதிலே இருந்து அவன் நறுமணங்களை சுவைத்து கொண்டிருப்பான். அதே போன்று அவனுக்கு சுவர்க்கத்திலே இருந்து ஒரு விரிப்பை இவனுக்காக இந்த கபரிலே விரித்து விடுங்கள், இந்த மனிதனுக்காக சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆடையை இவனுக்காக அணிவித்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியிலே இருந்து நாம் இந்த நிலைமையை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்.
நமக்கு கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. அந்த கபருடைய வாழ்க்கை நாங்கள் தனியாக அனுபவிக்கின்ற வாழ்க்கை நமக்கு ஒரு இன்பமான அமைப்பிலே அது கொடுக்கப்படுகிறது என்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னதை போன்று நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலே நாம் அந்த கபருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி நாம் அந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் சுவர்க்கத்தை காணுகின்ற அந்த பாக்கியம், சுவர்க்கத்தினுடைய நறுமணங்களை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதனை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியம், அதே போன்று அந்த சுவர்க்கத்தில் இருந்த ஆடைகள் அணிவிக்கப்பட்டு, அதே போன்று சுவர்க்கத்தின் விரிப்புகள் விரிக்கப்பட்டு அந்த இன்பத்திலே இருக்கின்ற அந்த பாக்கியம் நல்லவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் கபரிலே இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே ஒருவர் வருவார். நல்ல தோற்றத்திலே நல்ல ஆடைகளோடு மனமான முறையிலே சொல்லுவார், உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விடயங்களை நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான். உங்களுடைய இன்பங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட, உண்மையான இன்பங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தினமாக இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிறது என்று மனித தோற்றத்திலே ஒருவர் அந்த இடத்திலே சொல்லுவார். நல்ல மனமான தோற்றத்தில், அழகான தோற்றத்திலே இப்படி சொல்லுவார். இப்படி இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள், உங்களுக்கு சந்தோஷமான விடயங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விடயங்களை கொண்டு நீங்கள் நல்ல செய்தி, நல்ல நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசிக்கு அந்த மனித தோற்றத்திலே உள்ள அந்த ஆள் சொல்லுவார், ஆனா அமலுக்க சாலிஹ், நான் தான் உன்னுடைய சாலிஹான் அமல்கள், நான் தான் உன்னுடைய சாலிஹான் அமல் என்று சொல்லும் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற அந்த சாலிஹான் அமல்கள், எந்த அளவுக்கு நாங்கள் சாலிஹான் அமல்களை செய்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கபருடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக அமைய போகிறது, அது இன்பமானதாக அமைய போகிறது. அல்லாஹு தஆலா நாம் செய்த சாலிஹான் அமல்களை ஒரு மனித தோற்றத்திலே நாம் கபரிலே இருக்கின்ற பொழுது அனுப்பி எங்களுக்காக நன்மாராயம் சொல்ல வைப்பான் என்ற அந்த செய்தியை நாம் இந்த ஹதீஸிலே காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல செய்திகளை கபருடைய இன்பம் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். கபருடைய அந்த விசாரணைகள் எல்லாம் முடிந்து அவருக்கு அந்த இன்பங்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கான அந்த பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவருக்காக சொல்லப்படும், ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நீங்கள் நிம்மதியாக இந்த இடத்திலே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்ற செய்தியையும் நாம் ஹதீஸ்களிலே, சஹீஹான ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. ஒரு இதே நேரம் அந்த மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய கபரு விசாலப்படுத்தப்பட்டு அவன் நல்ல மனிதனாக இருந்தால், சாலிகான மனிதனாக இருந்தால், அவனுடைய கபரு மிக விசாலமாக அவனுக்கு விசாலப்படுத்தப்பட்டு அதன் இன்பங்களை அவன் அனுபவிப்பதற்கு அவன் கண்ணற்றும் தூரமெல்லாம் இன்பங்களை கண்டு ருசிக்கின்ற அளவுக்கு அவற்றை கொண்டு அவன் சந்தோஷப்பட்டு இன்பமடைகின்ற அளவுக்கு அவனுக்கு கபரு விசாலப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படும் என்ற செய்தியையும் நாம் சஹீஹான ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. இப்படி கபருடைய இன்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பிலே நாம் நிறைய செய்திகளை காண முடியுமாக இருக்கிறது. ஒவ்வொரு அமல்களும் மர்மையில் அந்த கபருடைய சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற பொழுது அவனோடு பேசும் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை தஸ்ஹீஹ் பண்ணி சஹீஹாகி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய கபரிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய நல்ல அமல்கள் அவனோடு பேசும், அவன் செய்த அந்த செயல்களை வைத்து அவனோடு பேசும், அவனுடைய நோன்பு பேசும், ஜகாத்து பேசும்,
தொழுகை பேசும், அவனுடைய வேறு இன்னும் பல நல்ல கர்மங்கள் என்று அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அவனோடு வந்து கபரிலே இருக்கின்ற பொழுது பேசும் என்ற அந்த செய்திகளையும் நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. இப்படி நாம் கபருடைய இன்பம் சம்பந்தமாக, ஒரு மனிதன் கபரிலே அனுபவிக்கின்ற அந்த சுவண்டிகள் சம்பந்தமாக இப்படி நிறைய செய்திகளை காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதன் அவனுடைய கபரிலே அனுபவிக்கின்ற அடுத்த பயங்கரமான ஒரு பகுதிதான் கபருடைய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கபருடைய வேதனை என்பது பயங்கரமானது. நாம் இந்த உலகத்திலே நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வருகின்ற பொழுது, நமக்கு ஏதாவது இடர்கள் வருகின்ற பொழுது நாம் யாரிடமாவது சொல்லி நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழி செய்து கொள்ளலாம். ஆனால் கபரில் நாங்கள் தட்டம் தனியாகத்தான் இருக்க போகிறோம். நாம் யாரிடமும் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேதனுடைய நிலைமை வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமானதாக மாறிவிடும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய எல்லா நிறைய சந்தர்ப்பங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அது பயங்கரமானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை திக்ருகளிலாக இருக்கலாம், அல்லது தூங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஓதுகின்ற அந்த துஆக்களிலாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நபிகளார் எந்த தொழுகையை தொழுதாரும் தொழுகின்ற அவ்வளவு தொழுகையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். அதாபுல் கபர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கபருடைய வேதனையை விட்டும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தனைக்கும் இவ்வளவுக்கு கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவது யார்? சுவர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று வாக்களிக்கப்பட்ட அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு கபருடைய வேதனையை பயந்தார்கள், அந்த அளவுக்கு கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே பாதுகாப்பு தேட கடமைப்பட்டவர்கள் என்ற அந்த செய்தியை நாம் நம்முடைய கவனத்திலே எடுக்க கடமைப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு ஹதீஸில் தொடரிலே வருகிறது, ஒரு மனிதன் கெட்ட அடியானாக இருப்பான் என்றிருந்தால் அவனுடைய நிலைமை சாலிகான நிலைமையில் இல்லாதிருக்குமாக இருந்தால் அவனுடைய கபரிலே அவன் வைக்கப்பட்டு அவனுடைய விசாரணைகள் எல்லாம் முடிந்ததன் பின்னர் சொல்லப்படும், நரகத்தை நோக்கிய ஒரு வாசலை இவனுக்காக திறந்து விடுங்கள், அவனுக்கு நரகத்தினுடைய அந்த கொடூரங்களை அவன் கண்டு அதன் மூலமாக அவன் வேதனை பெறுவான். அதே போன்று அவன் அந்த கபரிலே இருக்கின்ற பொழுது அவனுக்கு நரகத்திலே இருந்து ஒரு விரிப்பு அவனுக்கு விரிக்கப்பட்டு நரகத்தினுடைய ஒரு ஆடை அவனுக்கு அணிவிக்கப்படும். அப்படி அணிவியுங்கள் என்று சொல்லப்படும், அவனுக்கு அணிவிக்கப்படும் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்ததிலே இருந்து நாம் எந்த நிமிடத்தில் கபரிலே வைக்க போகிறார்களோ அந்த நிமிடத்திலே இருந்து நாம் இந்த இரண்டில் ஒன்றைத்தான் அனுபவிக்க போகிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமைப்பில் ஒரு சாலிகான மனிதனாக வாழ்ந்திருந்தால் நம்முடைய நிலைமை நல்லதாக அமைய போகிறது. இல்லை, நம்ம எந்த நிமிடத்திலே கொண்டு போய் கபரிலே வைக்க போகிறார்களோ அந்த நிமிடத்திலே இருந்து எங்களுடைய நிலைமை மோசமானதாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சாலிகான நிலைமையிலே மரணிக்காது விட்டால் நமக்கு நரகத்தினுடைய ஆடைகள் அணிவிக்கப்பட்டு நரகத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்பட்டு அப்படியே கபருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அங்கு ஆரம்பிக்கின்றன என்ற அந்த செய்தியை நாம் இந்த ஹதீஸ்களிலே இருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா நம்மை அந்த நிலைமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை 2 கபர்களுக்கு பக்கத்தால் போகிறார்கள். 2 கபர்களுக்கு பக்கத்தால் போகிறார்கள். அந்த 2 பேரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா யுஅذபானி ஃபீ கபீர். அந்த 2 பேரும் பெரிய விஷயங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை. ஒருவர் இந்த சிறுநீர் கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒழுக்கமான முறையில் அவர் ஒழுங்கான முறையில் சுத்தம் எடுத்துக் கொள்ளாதவர். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோல் மூட்டி திரிந்தவர் என்ற அந்த செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரண்டு பாவங்களை சொல்லுகிறார்கள். கபரிலே வேதனை கொடுக்கப்படுகின்ற இரண்டு பாவங்கள். நபிகளார் இந்த ஹதீஸிலே ஆரம்பமாக சொல்லுகின்ற அந்த பகுதியையும் நாங்கள் நம்முடைய கவனத்தை கெடுக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு கபர்களுக்கு பக்கத்தால் போகிறார்கள். நபிகளாருக்கு வஹியின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, இந்த கபரில், இந்த இரண்டு கபரிலும் உள்ளவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுவதற்காக ஒரு வேலையை செய்துவிட்டு போனார்கள். ஆனால் நபிகளார் இந்த ஹதீஸிலே சொல்லுகின்ற செய்தி முக்கியமான ஒரு செய்தி. வமா யுஅzzபானி ஃபீ கபீர். அந்த இரண்டு பேரும் பெரிய விஷயங்களுக்காக இங்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் அற்பமாக பார்க்கின்ற அல்லது நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கின்ற அல்லது இதெல்லாம் பெரிய பாவமா என்று நாங்கள் அலட்சியமாக இருக்கின்ற ரெண்டு விஷயங்கள் மாதிரி சர்வசாதாரணமாக மனிதர்கள் கணக்கில்லாமல் இருக்கின்ற விடயங்களுக்காக இவர்கள் இங்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றிருந்தால் நாம் சற்று இந்த ஹதீஸில் இருந்து நாம் யோசிக்க கடமைப்படுகிறோம். என்ன, நாம் எத்தனையோ பாவங்கள் நம்மால் நடக்கின்றன, எத்தனையோ பாவங்கள் நம்மால் நடக்கின்றன. அதில் என்னென்ன பாவங்கள் நம்மை கபரிலே தண்டனை தருவதற்கு, நாம் கபரில் வேதனை செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பது தெரியாது. எனவே பாவம் என்று வருகின்ற பொழுது அது சிறிதா பெரிதா என்று பார்க்காமல் அல்லாஹ் தடுத்திருக்கிறானாம், அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறார்களாம், நாம் தவிர்த்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தண்டனை நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இது நம்முடைய பார்வையில் பெரிய ஒரு விஷயம் அல்ல, நம்முடைய பார்வையில் பெரிய விடயமாக நாம் கருதக்கூடிய விடயங்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பெரியது. அல்லாஹ் கபரில் இருந்தே அவர்களுக்கு தண்டனையை ஆரம்பித்திருக்கிறான், அவர்களுக்கு கபரில் இருந்தே தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ற அந்த செய்தியை நாம் இந்த இடத்திலே காண முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி தண்டனைகள் கொடுக்கப்படுவதை எல்லாம் வைத்துத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனையை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாமும் நிறைய அல்லாஹ்விடத்திலே இந்த கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓதிய திக்ர்கள், அந்த துஆக்களில் நாங்கள் கவனம் செலுத்தி அந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஹதீஸ்களிலே இன்னும் நிறைய பாவங்களை காண முடியுமாக இருக்கிறது. அங்கு கபரிலே வேதனைகள் கொடுக்கப்படுகின்ற அந்த பாவங்கள், அதிலே நான் இந்த ஹதீஸிலே சொன்ன இரண்டு விடயங்கள், ஒன்று சிறுநீருடைய விடயத்திலே ஒழுக்கமான முறையில் அதனை சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்தாதவர், அவருக்கு இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போன்றுதான் நமீமத் என்று சொல்லப்படுகின்ற கோல் மூட்டுதல் என்ற அந்த பாவம், கோல் மூட்டுதல் என்ற பாவம், இதுவும் பயங்கரமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய பார்வையில் இவற்றையெல்லாம் சர்வ சாதாரணமான விடயமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே நாங்கள் மூட்டி விடுகிறோம். உங்களை பற்றி அவர் அப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறார், அவர் அப்படி நினைக்கிறார், இப்படி நினைக்கிறார் என்று நாங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே மூட்டி விடுவது என்பது நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று புறம் போன்ற பாவங்களாக இருக்கலாம், நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பெரிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பாக மற்ற முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்ட ஹக்கோடு தொடர்பு படக்கூடிய நிறைய பாவங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான குற்றங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மற்ற மனிதர்களுடைய மானங்களை கீறி கிழிப்பதாக இருக்கலாம், அவர்களுடைய மானத்திலே கை வைப்பதாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் பயங்கரமான பாவங்கள், நமக்கு எல்லா கட்டங்களிலும் தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய பாவங்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்களுடைய மானத்திலே கை வைக்கின்ற அந்த பகுதியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அமைப்பிலே சொன்னார்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த மறுமையுடைய தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரிலே கொடுக்கப்படுகின்ற சில தண்டனைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய சந்தர்ப்பத்திலே காட்டப்பட்டது.
காட்டப்படுகிறது. அதன் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட ஒரு காட்சி தான், சிலர் அவர்களுக்கு இரும்பிலான செம்பிலான நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தம்முடைய முகத்தை அவர்கள் தம்முடைய நெஞ்சு பகுதிகளை எல்லாம் கீறி கிழித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரென்று கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் யாரென்றால் இவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மற்றவர்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள், அப்படி என்றால் மற்றவர்களுடைய மானத்திலே கை வைத்தவர்கள். அதனால் இவ்வளவு கேவலமான முறையில் அவர்களை கிழித்துக் கொள்கின்ற ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா மறுமையிலே வைத்திருக்கிறான் என்ற அந்த செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இப்படி மற்ற மனிதர்களோடு தொடர்பு படக்கூடிய குற்றங்கள் அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான குற்றங்களாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அதற்கு வைத்திருக்கின்ற தண்டனைகளும் பயங்கரமான தண்டனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கபருடைய வேதனை சம்பந்தமாக வரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே உள்ளவர்கள் அந்த மரணித்தவர்களோடு தொடர்பு பட்டவர்கள் அவருக்காக ஒப்பாரி வைக்கின்ற பொழுது அதன் காரணமாக கபரிலே இருக்கக்கூடியவரும் சேர்த்து அதன் மூலமாக அவருக்கு தண்டனை அதிகரிக்கப்படுகிறது என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த குற்றம் அவருடைய கபருடைய வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனை சம்பந்தமாக கபரிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல பயங்கரமான வேதனைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கபரிலே விஷதந்துக்கள் மூலமாக மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய நோவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊர்வனமாக இருக்கின்ற பாம்புகள் போன்ற விடயங்களின் மூலமாக அந்த கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற அந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக காஃபிர்களுக்கு கபரிலே கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் சம்பந்தமாகவும் பல செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று குறிப்பாக தொழுகையினுடைய விடயத்திலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் இவைகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. அவர்களுக்கு கபரிலும் தண்டனை இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபரிலே தண்டனை கொடுக்கப்படுகின்ற பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மாற்று மதத்தவர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற செய்திகள், யூதர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற செய்திகள், அதே நேரம் கிறிஸ்தவர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற சில செய்திகள் என்று நாம் இன்னும் சில செய்திகளையும் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே கொடுக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட தண்டனைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் எந்தெந்த விடயங்களினூடாக ஒரு மனிதன் கபருடைய வேதனையில் இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்ற அந்த செய்திகளையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமைப்பிலே சாலிகான அமைப்பிலே அவனுடைய முடிவு நல்ல முடிவாக அமைகின்ற பொழுது அவன் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் என்ற அந்த செய்தியை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. சில அறிவிப்புகளில் நல்ல மரணத்துக்கான அந்த அடையாளங்களோடு மரணிக்கக்கூடியவருக்கு கபருடைய வேதனையிலிருந்து விடுவிருக்கின்ற அந்த செய்தியை நாம் காண முடியுமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட்டம் செய்து ஷஹீதாக மரணிக்கின்றவர்களுக்கு அந்த கபருடைய வேதனையிலிருந்து விமோசனம் இருக்கின்ற அந்த செய்தியையும் நாங்கள் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருடைய வேதனை என்பது பயங்கரமானது. கபருடைய வேதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்வதற்கு
நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஒரு ஹதீஸ் மாத்திரமே போதுமானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவனுக்கு நரகத்தினுடைய விரிப்பு விரிக்கப்பட்டு நரகத்தினுடைய ஆடை அணிவிக்கப்பட்டு அவனுக்கு அப்படியே கொடுமைப்படுத்தப்படுகிறது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒரு தண்டனை மாத்திரமே போதுமானது கபருடைய வேதனுடைய அந்த பயங்கரத்தை புரிந்து கொள்வதற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருடைய வேதனை சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் அவற்றை படித்து குறிப்பாக சில செய்திகளுக்கு, சில பாவங்களுக்கு, இந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு கபரிலே தண்டனை இருக்கிறது என்ற ஹதீஸ்களிலே குறித்து வந்திருக்கிறது. நாம் அவற்றையும் தேடி படித்து அந்த பாவங்களிலிருந்து விசேஷமாக நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதனோடு சேர்த்து குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை விட்டும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ அந்த சந்தர்ப்பங்களை நாங்களும் பயன்படுத்தி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அந்த கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம், நரகத்தினுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பதும் ஒரு விசேடமான மாதம். அல்லாஹு தஆலா பலரை தண்டனைகளில் இருந்து, நரகத்திலே இருந்து விடுதலை செய்கின்ற மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் காணப்படுகிறது. எனவே அல்லாஹு தஆலா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்குரிய அமல்கள் செய்து நரகத்துக்கு தகுதியுடையவர்களாக நாம் இருந்திருப்போம் என்றிருந்தால் அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற ரமலானின் ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். அல்லாஹ் ரமலானில் வைத்திருக்கின்ற விசேஷங்களில் ஒன்று. எனவே அல்லாஹு தஆலா அப்படி விடுதலை செய்யப்பட்ட சுவர்க்கத்துக்குரிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. எதனை கேட்டோமோ அதன்படி நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.